உங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம டெல்ஃபு ஆல புரொதக்ஷன் எக்ரித்த பார்க்க போறோம். டெல்ஃபு பொறுத்தவரைக்கும் புரொதக்ஷன் எக்ரித்துல 25 மார்க்ல இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். இதுல நீங்க கண்டிப்பா 10 மார்க் எடுத்துடலாம். ஏற்கனவே இது சம்பந்தமா ஒரு 2 வீடியோ தான் போட்டிருக்கோம். அதனால இன்னும் 2, 3 வீடியோ போட்டா இது நல்லா கிளியரா புரியுன்றதுக்காக தான் இந்த வீடியோவ நான் தயார் செய்றேன். 25 மார்க்ல 10 மார்க் இது. ரிமைனிங் 15 மார்க் ஏற்கனவே நெறைய வீடியோ போட்டிருக்கோம் நம்ம. லெட்டர் எழுதுறது. அது ஸ்பெசிஃபிக்கா டெல்ஃபு ஆன்னு சொல்லல. டெல்ஃபு ஆதோல நெறைய வீடியோ இருக்குது. அதே வீடியோ தான் டெல்ஃபு ஆவுக்கும் அது எழுதுறதுக்கு பயன்படும் அது. அதனால இது 2த்தையும் நம்ம பார்த்தாவே, நாம ஈஸியா டெல்ஃபு ஆல பாஸ் ஆயிடலாம். ஏன்னா, நெறைய நேயர்கள் டெல்ஃபு ஆவுக்கு வீடியோ போட சொல்றாங்க. அதனால தான் நான் அந்த வீடியோவ தயார் செய்றேன். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதுல நாம ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது பொதுவா நோமு, ப்ரொனோமு அதாவது பிறந்த ஆண்டு, நம்மளுடைய நேஷனாலிட்டி, அட்ரஸ்ஸு இதே மாரி வேலை செய்யறது, இதே மாரி தான் காமனான கேள்வி தான் இதுல இருக்கும். இத நம்ம பார்த்த உடனே இத எழுதி பழகிக்கிறது மூலியமா, நம்ம ஈஸியா இந்த கேள்விக்கான பதில எழுதிடலாம். இப்ப நாம கேள்விய பார்க்கலாம். Vous êtes Gil Lamarck et vous voulez vous inscrire à la bibliothèque. Remplissez ces formulaires. நீங்க கில் லாமர்க்கு. நீங்க நூலகத்துக்கு சென்று உங்களுடைய பதிவ செய்ய போறீங்க. அப்ப அவங்க ஒரு பேப்பர் தராங்க. அந்த பேப்பர்ல உங்களுடைய டீட்டெயில்ஸ சொல்லுங்க அப்படின்றது தான் இந்த கேள்வியோடைய அர்த்தம். இதுல பார்த்தீங்கன்னா, 10 கேள்வி இருக்கு. இந்த ஒவ்வொரு கேள்விக்கும் நாம 1 மதிப்பெண் ஈஸியா பெறலாம். முதல்ல நோமு, உங்களுடைய குடும்ப பேரு. பிரனோமு, உங்களுடைய பேரு. டேட் த நசான்ஸ் உங்களுடைய பிறந்த தேதி. உங்க நேஷனாலிட்டி நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவர் என்பது. அட்ரஸ், உங்களுடைய அட்ரஸு. டெலிஃபோன், அதாவது உங்களுடைய தொலைபேசி. அட்ரஸ் மெயில், உங்களுடைய மின்னஞ்சல். ப்ரொஃபஷன், உங்களுடைய தொழில். லாங் பர்லே, நீங்க என்ன லாங்குவேஜ் அதாவது மொழி பேசுவீங்க. டேட், அதாவது தேதி, இன்னைக்குள்ள தேதி. இதுல நாம இன்னொன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்க உங்க அப்படின்னு நான் சொல்றேன். உங்களுடைய பேரு, அட்ரஸ் அப்படின்றதெல்லாம் நீங்க உங்களுடைய ஒரிஜினல் பேர தான் குடுக்கணும்னு எக்ஸாமுக்கு அவசியம் இல்ல. அத நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன்னா, அதையே அப்படியே எழுதினாலும் எந்தவித தவறும் கிடையாது. சில இதுல அவங்க பேர குடுத்துருவாங்க. சில டீட்டெயில்ஸ குடுத்துருவாங்கன்ற பட்சத்துல, நாம அந்த பேர தான் எழுதணும். சில இதுல காமனா கேட்காம, இத மட்டும் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்க உங்களோட பேர குடுக்காம, எந்த பேர வேணாலும் நாம குடுக்கலாம். தப்பில்ல. இப்ப நாம இந்த கேள்விக்கான பதில பார்க்கலாம். இப்ப நோம், குடும்ப பேரு. நம்ம அவங்களே குடுத்துருக்கிறதுனால, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதனால நம்ம கில்லுன்றது நான் நேமா வச்சிருக்கேன். பிரணோம் லாமர்க். டேட் த நசான்ஸ் 12/12/1995. உங்களுடைய குடியுரிமை ஃப்ரான்சேஸ், அதாவது பிரெஞ்சு குடியுரிமைன்னு சொல்லியிருக்கோம். அட்ரஸு 800
ரூ த ஹால் 75001 பாரிஸ். டெலிஃபோனு 11 22 33 44 55 66. அட்ரஸ் மெயில் abcd@gmail.com. ப்ரொஃபஷன் அதாவது வேலை வந்து மியூசிஷியன் அதாவது இசைக்கலைஞர். அடுத்தது நீங்கள் என்ன லாங்குவேஜ் பேசுவீங்க? தமிழ், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு. தேதி 12 பிப்ரவரி 2025. அவ்வளோதாங்க. இதை எழுதுனா 10 மார்க்கு. உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.